எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். அப்புறம் உங்கள் ஊரில் எல்லாம் மழை பெய்யுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சமாக தேங்காய் திருவல் வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் வந்து இதுதான் வந்து கொழுக்கட்டை பண்ணுற இலை. சரியா? கொழுக்கட்டை இலைன்னு அதை சொல்லுவோம். வேறு ஏதாவது நேம் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வாடகை வீட்டில் இருந்தப்போ அந்த வீட்டில் இது இருந்துச்சு இந்த மரம். அப்போ நான் அங்கே பண்ணது தான் இந்த ரெசிபி. ஒரு 2 months பேக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஊட்டச்சத்து மாவு இருக்குது இல்லையா, கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க, அங்கன்வாடியில் போய் சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாவு. ஓகேவா? அந்த மாவு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்து இதுக்கு கூட இவ்வளோ ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறம் அது கூட அந்த தேங்காய் திருவி வச்சுருந்தது இல்லையா, அதை போடணும். நான் மறந்துட்டேன். நான் தண்ணி ஊற்றுனே கலர ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அதை ஆட் பண்ணியிருப்பேன். சரியா? இந்த இலையில வந்து இந்த ஈக்கிள் இருக்கு இல்லையா, ஈக்கிள்னா தேங்காய் அந்த இலையிலேருந்து வரக்கூடிய அந்த ஈக்கிள். ஓகேவா? துறப்பு பண்ணுவோம் இல்லையா, அதுதான் துறப்பு பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கணும். பச்சை ஈக்கிள் தான் எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இதுக்கு கூட நான் மறந்ததுனால இப்போ லேட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஸ்பூன் வச்சே நல்லா கிளறி விடணும். சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும். ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி. ஓகேவா? ஆட் பண்ணிவிட்டு இலையை இந்த மாதிரி மடிச்சிடணும். இது எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக நம்ம எடுத்துட்டு அதை இப்படி லைட்டாக திருப்பி மடிச்சிட்டு அந்த ஈக்கிள் வச்சுருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டி பீசஸாக உடச்சி அதுக்குள்ளால் ஒரு இதில் ஒரு குச்சி இப்படி வச்சு இது பண்ணணும். அப்போ அது ஸ்டிஃபாக நின்றுடும். ஓகேவா? அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, விரவி வச்சுருக்கிற அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதுக்குள்ளால் ரொப்பணும். நிரப்பிட்டோம் அப்படின்னா நிரப்பி எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணணும், நிரப்பி நம்ம பிளேட்டில் வச்சிடணும். வச்சுட்டு இட்லி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, வேக வைப்போம் இல்லையா, ஆவியில் தான் இதை வேக வைக்கணும். ஆவியில் வேக வைக்கிற இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி அதுக்கு உள்ளால் இதை ஒவ்வொரு இலையாக நம்ம உள்ளே எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளால் நமக்கு வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்போவுமே ஒரே மாதிரி மாவு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரியா? நானும் என் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டோம். டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபைனலி என்ன பண்ணணும் அப்படின்னா வேக வச்சு எடுக்கிறப்போ இந்த மாதிரி தான் கிடைக்கும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இன்னொரு நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.